இச்சபோது சினிமாலைக்கு எந்த இப்படியெல்லாம் நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, திரும்பவும் வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அண்ட் கானா வினோத் வந்து இவங்க ஒன்றா நார்மலாக பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் என்ன தான் இவங்க கண்டுபட்டுச்சோ தெரியல. ஸோ உண்மையிலேயே லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த விஷயத்த சொல்லாமே இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, போன வாரம் வந்து அவர் சொன்னதுலேருந்தே வந்து இவங்க 2 பேரோட கண்டென்ட் வந்து இந்த வாரம் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. 2 பேருமே வந்து பயங்கரமாக சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு பெரிய ஃபைட் நடந்தது. ஸோ விஜய் பார்வதி வந்து கலையரசன் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட சுத்தமாக பேசலை. கலையரசன் வந்து முதுகில் குத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டார். அது எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னை காலையிலேருந்து வந்து பார்க்கக்கூட இல்லை ஜெயிலில் வந்ததுலேருந்தே அப்படிங்கிற மாதிரி வந்து வினோத் வந்து கேட்டார், வாட்டர்மெலன் வந்தார் அப்படின்னு சொல்லி. இல்லை வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நைட்டு படுக்கும்போது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்கிட்ட வந்து பேசுகிறாரு. அந்த பொண்ணு உனக்காக எவ்வளோ இடத்துல நின்றுருக்கு, ஏன் ஒரு வாட்டி போய் பார்க்கலான்னு கூட உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் எனக்கு பார்க்கணுன்னு தான் இருக்குது, போய் பாருக்கிட்ட பேசின போல தான் இருக்குது, எனக்கு கம்ருதீன்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை, அவன் போனாலே வந்து வார்த்தையை விட்டுறான், எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல சார், அதனால தான் வந்து நான் போகல. அதேமாதிரி பாருக்கிட்ட போய் பேசணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பேசினா வந்து எங்கே கோவப்பட்டு திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் சார் நான் பேசலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, தயவு செஞ்சு நாளைக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் பார்வதிக்கிட்ட வந்து பேச வைக்கிறேன், தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு வந்து பார்க்க முடிஞ்சது கானா வினோத். அதே மாதிரி கலையரசன் பற்றி சொன்னார். நீ கலையரசன் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் எப்படி இருந்தாங்க பார்வதி கூட, பார்வதி எவ்வளோ டைம் வந்து அவங்க உங்களுக்காக வந்து பேசியிருக்காங்க, ஆனால் லாஸ்ட் 2 டேஸாக வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து கலையரசன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போது வந்து திவாகர்கிட்ட வந்து அவர் கேட்டுட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் வச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.